ஸோ இந்த சம் கவனிங்க என்ன கொடுத்துருக்காங்க when 2 coins are tossed ஒரு 2 காயின் இருக்குது ஓகேவா. ஸோ 2 காயின் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டோஸ்ட் பண்ணுறோம். இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இமேஜினேஷனை பொறுத்து தான் நம்மளால் ஈஸியாக சம் போட முடியும் ஓகேவா. ஸோ 2 காயினை 2 கையில் வச்சுட்டு டோஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் 2 heads are obtained. ஸோ நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா 2 ஹெட் வந்து எப்போ கிடைக்கிது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு முதல்ல நம்மளுக்கு என்ன தேவை, எஸ் என்னன்னு தேவை, கொடுத்துருக்க கொஷின் என்ன அப்படிங்கிறதுக்கான ஆன்சரும் தேவை ஓகேவா. ஸோ எஸ்ஸுங்கிற சாம்பிள் ஸ்பேஸ் முதல்ல கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஸோ 2 காயினை தூக்கி போடுறோமா. ஸோ முதல்ல வந்துட்டு என்னது, 2த்துலையுமே ஹெட்டு விழுகுது ஓகேவா. ஸோ அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு இதில் ஹெட்டு விழுகுது, இன்னொரு இதில் வந்துட்டு என்ன விழுகுது, டெய்ல் விழுகுது ஓகேவா. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே மாறிடுச்சு, இதுலேயும் டெய்ல் விழுகுது, இதுலேயும் டெய்ல் விழுகுது ஓகேவா. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இதில் டெய்ல் விழுகுது, இதில் வந்துட்டு என்ன ஆகுது, ஹெட்டு விழுகுது. ஸோ டிஹெச் நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என் ஆஃப் எஸ் வந்துட்டு எவ்வளோ, 1 2 3 4 ஓகேவா. ஸோ இப்போ நம்மக்கிட்ட ப்ராபபிலிட்டி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2 heads ஓகேவா. ஸோ அப்போ லெட் இபிடி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் 2 heads ஓகேவா. ஸோ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்களோ அதை நம்ம அந்த இடத்துல எழுதிக்க வேண்டியதுதான் ஓகேவா. ஸோ 2 heads. ஸோ அப்போ இபி த ஈவெண்ட் ஆஃப் 2 heads அப்படிங்கிறப்போ இ இஸ் ஈக்குவல் டு 2 ஹெட் இதில் எது இருக்குது, ஹெச்ஹெச்சில் மட்டும்தான் 2 ஹெட் இருக்குது, வேறு எதுலேயுமே இல்லை. ஸோ அப்போ இது ஒன்றே ஒன்று தான் ஓகேவா. ஸோ அப்போ என் ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிது, 1. ஸோ நமக்கு என்ன தேவை, ப்ராபபிலிட்டி ஆஃப் இ தானே நம்மளுக்கு தேவை. ஸோ அப்போ பி ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு n of e divided by n of s தான் இதோட ஃபார்முலா. ஸோ n of e எவ்வளோ 1, n of s எவ்வளோ 4. ஸோ 1/4 தான் வந்துட்டு என்னது இதுக்கான ஆன்சர். புரியுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.